காலத்தில் ஆஷிரா பத்தாவது பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி சொல்கிற போது ஜௌஜி மாலிக்குன் ஒமா மாலிக்குன் மாலிக்குன் ஹைருன் மின் தாலிக் லஹு இபுலுன் கஸீராத்துல் மபாரிக் கலீலாத்துல் மசாரிஹ் இதா சமிஅன ஸௌத்தல் மிஸ்ஹரி ஐகன்ன அன்னஹுன்ன ஹவாலிக். ஜௌஜி மாலிக், என்னுடைய கணவர் மாலிக், அவரோட பேர் என்ன? மாலிக். ஒமா மாலிக், மாலிக்குகள் எல்லாம் என்ன மாலிக் அப்படின்னா மற்ற அரசர்கள் என்று வாழ்கிறார்கள், பேரளவில் தான் அரசன், அவங்களெல்லாம் என்ன அரசன்? மாலிக், என்னுடைய கணவனான மாலிக் ஹைருன் மின் தாலிக், அதை விட சிறந்தவன். வெறும் மன்னர்கள் இல்லை, மாலிக் இல்லை, ஆனால் மாலிக்கை விட சிறந்தவர் அப்படின்னா இந்த இடத்துல சொல்ல வாரது இவருடைய பேரு தான் மாலிக், ஆனால் அவர் மாலிக் அல்ல. மாலிக் அல்லண்டா ஒரு மலிக் அல்ல, மன்னர் அல்ல. எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறார்கள் தான், அவர்களெல்லாம் என்னதான் மன்னர்கள். மாலிக், நான் சொல்கின்ற என்னுடைய கணவன் மாலிக் ஹைருன் மின் தாலிக், அந்த எல்லா மன்னர்களை விட சிறந்தவன். மன்னராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள், மன்னர் என்று சொல்கின்றவர்கள் யாரென்றால் சமுதாயத்தை பற்றிய அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் கண்ணோட்டம் செலுத்துகின்ற மனிதர்கள்தான் உண்மையான மாலிக்குகள். இந்த பெண்மணி சமூக உணர்வுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாள். தன்னுடைய சுயநலத்தை பெருசாக பார்க்காத, தான் எப்படி இருந்தாலும் தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய தனிப்பட்ட நிலவரத்தை பெரிதாக பொருட்படுத்தாமல் சமூகத்திற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்கின்ற பெண். இதனால தான் மன்னர்களோடு ஒப்பிட்டு, அவர்களுடைய குணங்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய கணவனை இந்த இடத்தில் பெரிதாக சொல்கிறாள். லஹு இப்லுன், என்னுடைய கணவன் மாலிக் இருக்கிறாரே, அவருக்கு நிறைய ஒட்டகைகள் இருக்கின்றன. கஸீராத்துல் மபாரிக், கூடுதலான நேரங்கள் படுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒட்டகைகள். தன்னுடைய பாட்டில் அது படுத்துக்கொண்டேதான் இருக்கும். என்னத்தை சொல்ல வராங்க? என்னுடைய கணவர் மாலிக், அவர் ஒட்டகங்களை வந்துக்கிட்டு மத்தாக்களை மாதிரி அதிகமாக காட்டுக்குள்ள அனுப்பி மேய விட்டு கஷ்டப்பட்டு இயற்கையாக வருகின்ற புல்களை கொடுத்து வளர்க்கிறவர் அல்ல, ஊட்ட வச்சே கைத்தீன் கொடுத்து வளர்க்கிறவர். இதான் கஸீராத்துல் மபாரிக். எப்போ பார்த்தாலும் அது அதோட பாட்டில் படுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதோட தீனியை தேடி அது போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கொடுக்க வேண்டிய தீனிகள் எல்லாம் அது படுக்கிற இடத்திலேயே வரும். இந்த இடத்துல அந்த பெண்மணி சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், மிருகங்களை வளர்த்தால் கூட அவைகளை கூட கஷ்டப்பட விடக்கூடாது என்ற உணர்வோடு அது படுக்கிற படுக்கையிலேயே உணவுகளை, தீன்பண்டங்களை கொண்டு வந்து காலடியில் போடுகின்றவன் தான் என்னுடைய கணவன் மாலிக். கலீலாத்துல் மசாரிஹ், முன்னால வந்த கஸீராத்துல் மபாரிக் என்ற சொல்லுக்குரிய விளக்க முறையாக வந்திருப்பதுதான் இந்த கலீலாத்துல் மசாரிஹ். மசாரிஹ் மேய்ச்சல் தலங்களுக்கு குறைவாகத்தான் சென்று வரும். எந்த நேரம் பார்த்தாலும் மற்றவங்களுடைய ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு இந்த ஆள் இருக்கும். கூடுதலாக இலவசமாக புல் மேய்கிறதுக்கு தான் விட்டிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும்
கூடுதலான கசீராத்துல் மசாரிஹ தான் மற்றவங்களுடைய ஒட்டகம். ஆனால் என்னுடைய கணவனின் ஒட்டகங்கள் எல்லாம் கலீலாத்துல் மசாரி, மேய்ச்சல் தளத்துக்கு போறது ரொம்ப குறைய. என்ன காரணம்? கசீராத்துல் மபாரிக், அது கிடந்த கிடக்கையிலேயே தான் தீனிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கும். அதே நேரம் இந்த வாசகங்களால இந்த பெண்மணி சொல்ல வார இன்னொரு விளக்கம் என்னவென்றால், கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னுடைய இடத்துக்குள்ளேதான் அதை வச்சு கொண்டிருப்பார். என்னன்னு கேட்டா, அது மேய்ச்சல் தளத்துக்கு போனா வாரத்துக்கு சுணங்கும். யாராவது விருந்தாளிகள் வந்துட்டா அவங்களோட பசியை போக்குறதுக்கு எனக்கு சாப்பாடு என்ற கைவசம் இருக்கணும். எனவேதான் அந்த ஒட்டகங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே அதனுடைய கொட்டில்கள் அதனுடைய தொழுவங்களில் வைத்துக்கொண்டு வளர்ப்பதுக்குரிய காரணம் என்ன? யாராவது திடீரென்று வந்துட்டா உடனடியாக அதை அறுக்கணும், உடனடியாக வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் ஒரு மாலிக்குடைய உணர்வு, ஒரு மன்னருடைய உணர்வு. இது எந்த அளவுக்கு பிரபலமான விஷயம் என்றா, பயணிகள் வந்து விட்டால் இந்த மாலிக்குடைய வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு, அதுவும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்ற விஷயத்த வாரவங்க உணர்றாங்களோ இல்லையோ, ஆனா அந்த ஒட்டகைகள் உணர்ந்து கொள்ளும். என்னண்டு பயணிகள் வந்துட்டாங்க, இன்னைக்கு நாங்க அறுபட போறோம். அதான் இதா சமயன, அந்த ஒட்டகைகளுக்கு கேட்டுவிட்டால் சவுத்தல் மிஸ்ஹர், பறையடிக்கும் ஓசை சத்தம். பழைய காலத்துல பயணங்கள் போறதாக இருந்தால் அவங்களோட பயண அடையாளத்தை சொல்வதற்காக வேண்டி, நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு எந்த விதமான சாப்பாடுகளும் இல்லை, தங்கறதுக்கான இடங்களும் இல்லைன்றத அம்பலப்படுத்தி அடித்து அடித்து போவார்கள். யாராவது கூப்பிட்டு அவங்கள சாப்பாடு கொடுப்பாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க. இதுதான் சவுத்துல் மிஸ்ஹர், பறையடிக்கும் ஓசை. இந்த சத்தம் கேட்டுட்டா வந்தவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஒட்டகங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐக்கண்ண, அவைகள் உறுதியாக யக்கீனாக உறுதியாக முடிவெடுத்துக் கொள்ளும். அன்னஹுன்ன ஹவாலிக், அவைகள் எல்லாமே இப்போ அறுக்கப்பட போகிறது. ஹலக்க, அழிக்கப்பட போகிறது. இதோட அதுல கெதியெல்லாம் சரி என்று அவைகளே நினைத்து கொள்ளும். அந்த அளவுக்கு அவருடைய மாலிக்குடைய பிரபலம், மற்றவர்களுக்காக வேண்டி விருந்தளிக்கக்கூடியவர் என்ற அந்த செய்தி மிருகங்கள் கூட உணர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிந்தனையான, ஒரு நல்ல ஒரு தர்மமான தர்ம சிந்தனைகள் கொண்ட மனிதராக என்னுடைய கணவர் மாலிக் இருந்தார் என்று இந்த பெண்மணி சந்தோஷமாக சொல்கிறாள். பெண்களுடைய நிறைய வகைகளை இதுக்கு முன்னால நாங்க பார்த்திருந்தோம். அந்த வகையில ஒரு புதிய ஒரு உணர்வுள்ள ஒரு வகைதான் இந்த பெண்ணுடைய வகை. வீட்டுக்குள்ள எங்கட சாப்பாடு எப்படி இருக்குது, எங்கட குடும்ப வாழ்வு எப்படி இருக்குது, அதை பொருட்படுத்தாத ஒரு பெண். சமூகத்துக்கு சேவை செய்து வாழ்வதை பெரிசாக நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இந்த பெண் இருக்கிறாள். அதையும் பெருமிதமாக தன்னுடைய கணவனுடைய கௌரவம், என்னுடைய கௌரவம், குடும்பத்துடைய கௌரவம் என்னன்னு கேட்டா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மன்னர் செய்கிற வேலையை செய்கிறோம், பெரிய தர்மமான விஷயங்களை செய்கிறோம். இதை சொல்வதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை அந்த பெண்மணி கொண்டிருக்கிறாள். எனவேதான் இதுவும் ஒரு விதமான மன எண்ணம், ஒரு உளவியல் பண்பாடு. இப்படியான பெண்களும் இருக்கின்றார்கள். எனவேதான் இப்படியான சிந்தனையுள்ள பெண்களில் இவங்களோட உள்ளுக்குள்கிற வாழ்க்கை, இவர் சாப்பாடு நல்லாக கொடுக்கணும், இவருடைய மற்ற உணர்வு ரீதியான விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்காது. இவங்க எதை உடைச்சு கொள்ளக்கூடாது? சமுதாயத்துக்கு செய்கிற சேவைகளை உடைச்சு கொள்ளக்கூடாது.
இப்படியான எதிர்பார்ப்புள்ள பெண்களோட வாழ்றதாக இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வாழ வேண்டும். இதுதான் இந்த ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய உளவியல் எந்த இடத்துல ஒத்துமைப்படுகிறது, எந்த இடத்துல வந்துட்டு முரண்படுகிறதுன்னு சொல்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், உணர்ந்து வாழணும். எனவேதான் முஹத்திஸ்கள் எழுதுகிறார்கள், கணவன் மனைவி அந்த 2 பேருக்கு மத்தியில சீர் செய்வது பிரச்சனைகள் வாரபோது சுயமாக நாங்கள் முடிவெடுத்து எந்த விதமான விஷயங்களையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது. இந்த கணவனிடம் ஒரு மனைவி எதை எதிர்பார்க்கிறாள் என்பதை மனைவியிடம் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒரு மனைவியிடம் ஒரு கணவன் எதை எதிர்பார்க்கிறான்னு சொல்றத கணவனுக்கிட்ட கேட்டு ஒரு மனைவி என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாம நாங்க என்ன செய்யக்கூடாது, வெளிப்பாட பார்த்து எந்த விதமான முடிவுகளையும் எடுத்து விடக்கூடாது என்ற செய்தியை இஸ்லாமிய அறிஞர்கள் முஹத்திஸ்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.